அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமியின் பதிவு. நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகள் எவ்வளவு துரத்தினாலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அந்த பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கும், பாவ கணக்குகளை குறைத்து நம்ம வாழ்க்கையில புண்ணிய கணக்குகள் நமக்கு அதிகமாவதற்கு இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானங்கள், தர்மங்கள், தெய்வ வழிபாடுகள், நம்ம சித்திரகுப்தனுடைய வழிபாடு, இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி கிட்ட நம்ம வைக்கக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் நிச்சயமாக நமக்கு துணையாக நிற்குங்க. அதனால தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. இந்த நாள் நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகம், சிவசக்தியினுடைய அனுகிரகம், இப்படி சகல தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த இறை வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில தாந்திரிக பரிகாரங்களுக்கு. நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பண கஷ்டங்கள் தீரவே மாட்டேங்குது, நல்ல பண வசியங்கள் உண்டாகணும், தனம் தானியங்கள் பெருகணும், சந்தோஷங்கள் நல்லா நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த சூக்ஷ்மமான நேரத்தில் உங்கள் வீட்டு அரிசி டப்பாவில் இந்த பொருட்களை நீங்கள் எடுத்து வச்சாலே போதுங்க. எதற்காக இப்படி அரிசி பானையில் நம்ம இப்படி மறைச்சி வைக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உரியது. எப்பயுமே ஒவ்வொரு பௌர்ணமிக்குள்ளே கூட நீங்கள் இந்த வழிபாட்டை நம்ம சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை பண்ணலாம். ஒரு முறை செய்ய ஆரம்பித்து பாருங்கள், கண்டிப்பாக குடும்பத்துக்குடைய அந்த பண மாற்றங்கள், புழக்கங்கள் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒரு வீடு நல்ல செல்வ வளத்தோடு இருக்கணும்னா, செல்வ வளம்ங்கிறது ஒரு பணம் காசை மட்டும் குறிக்கிறது கிடையாதுங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல மனசு நிம்மதி அந்த வீட்டில் இருக்கணும். அது மாதிரி தன தானியத்துக்கு பஞ்சமே வரக்கூடாது. சாப்பாடு நம்ம வீட்டில் இருந்தால் கூட நல்ல பசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு இருக்கணும். குறிப்பாக வீட்டில் ராத்திரி படுத்தா தூக்கம் வரணும். நிறைய இடத்துல எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் தூக்கமோ ஒரு நிம்மதியோ எப்பயுமே இருக்காது. அப்படி இல்லாமல் குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய குடும்பத்தில் எல்லாருமே நம்ம வேண்டிக்கிறது. இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்ம மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் நமக்கு என்றைக்குமே கிடைக்கணும் அப்படின்னா இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பணம் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா பணம் ஒரு வீட்டில் கம்மியாக அந்த வீட்டில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அந்த பணம் நமக்கு நேர்மையான முறையில் நம்ம சம்பாதிச்ச காசாக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு வீட்டில் செல்வங்கள் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கணும். வந்த காசு வருது பார்த்திங்களா, வருமானங்கள் எல்லா பக்கமும் வருதுங்க. ஆனால் எப்படி கையிலேருந்து போகுதுன்னே தெரியல. அப்படி வீண் செலவு ஆகாமல் குடும்பத்தில் அந்த செல்வ நிலையானது ஒவ்வொரு வருஷமும் நல்லபடியான அந்த பொருளாதார முன்னேற்றம் ஆகிறது, சேமிப்பாக மாறுறது, நல்லபடியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுறதுக்கு நம்ம இது மாதிரியான விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நல்லபடியான ஒரு மாற்றம், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். அப்படி குலதெய்வம் நமக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை மனசார வேண்டி இன்றைக்கி மாலை பொழுதில் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு அகல் தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு அந்த தீபத்தை ஏற்றுறப்பே உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை 3 முறை சொல்லி அந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்ற ஆரம்பித்து பாருங்கள். இப்படி நம்ம டெய்லி கூட ஏற்றலாம். முடியாதவங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில், வெள்ளிக்கிழமை இப்படி விசேஷமான நாட்களில் தனியாக ஒரு அகல் விளக்கு உங்கள் குலதெய்வத்துக்குன்னு வச்சுட்டு அந்த விளக்க இது மாதிரி எண்ணெய் விட்டு நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப நிச்சயமாக அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமினால் நம்ம செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அரிசி பரிகாரம். நம்ம வீட்டு அரிசி டப்பாவில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இந்த பதிவு பார்க்குறப்ப நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட முக்கியமானவங்க, அதாவது கணவன் மனைவி கிட்ட சொல்லிக்கலாம், மற்ற வெளி ஆளுங்க கிட்டலாம் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. இதை நீங்கள் ரகசியமாகவே கூட செஞ்சால் போதும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய அரிசி டப்பாக்குள்ளே நம்ம இந்த சூக்ஷ்மமான நேரம், குறிப்பாக ராத்திரி வந்திருக்கக்கூடிய 8 to 9, ஏன்னா நமக்கு முழு நிலவானது இன்றைக்கி
மாலை பொழுதில் அந்த பௌர்ணமி நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த முழு நிலவு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் டைம்னா 8 to 9. சப்போஸ் இந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் கூட நீங்கள் மாலை நேரம் பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். அதிகபட்சமாக ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. இதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி இந்த குடும்பத்தில் என்றைக்குமே நல்லபடியான ஒரு தன தானியங்கள் இருக்கணும், சாப்பாட்டுக்கு என்றைக்கும் பிரச்சனை வராமல் இருக்கணும், குறிப்பாக பண விஷயத்தில் நல்ல புழக்கங்கள் இருக்கணும், எங்களுக்கு கடன் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை சின்ன ஒரு முடிச்சு மாதிரி பண்ணலாம். முடிச்சு எங்கள் கிட்ட அப்படிலாம் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க சாதாரணமாக ஒரு பேப்பரில் கூட மடக்கி வைக்கலாம். இல்லாட்டி இந்த அரிசி பானைக்குள்ளே நம்ம அப்படியே கூட எடுத்து வைக்கலாம். ஒரே ஒரு விரலி மஞ்சள். இது கூட நம்ம வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி காசு. உங்ககிட்ட வெள்ளி காசு இருந்ததுன்னா தாராளமாக இன்றைக்கி நீங்கள் அதை பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம சுவாமிக்கு தீபதூபாரதனைகள் காமிப்போம் பார்த்தீங்களா, அப்படி காமிச்சிட்டு கூட இந்த பொருட்களை நீங்கள் உள்ளே வைக்கலாம். அப்படி வெள்ளி காசு எங்கள் கிட்ட இல்லைம்மா அப்படிங்கிறவங்க ₹1 காயின் இல்லாட்டி ₹5 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ₹5 காசு இல்லாட்டி ₹1 காசை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோடு கூட நம்ம வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காய். ஜாதிக்காய் எந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் நம்ம எதற்காக வேண்டி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தியை ஜாதிக்காய் நமக்கு கொடுக்கும். அதனால தான் எல்லா விதமான நீங்கள் அந்த ஜாதிக்காயை உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், இல்லாட்டி உங்களோட பர்ஸில் வைக்கலாம். எந்த இடத்துல இருக்கோ அதை அப்படியே ரெட்டிப்பாக்கி அது கொடுக்கும், அப்படி பெருக்கிக்கொட்டே இருக்கும். அதனால தான் ஜாதிக்காய் இது மாதிரி சூக்ஷ்மமாக அது குறிப்பான அந்த நேரத்தில் நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் இப்போ ஜாதிக்காய் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாமே நமக்கு தன வசிய பொருட்கள். அது மகாலட்சுமிக்கான அந்த ஒரு யோகம் தரக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே பணப்பெருக்கத்தை நமக்கு குடும்பத்துக்கு அதீதமாக தரக்கூடிய பொருட்கள். அதனால் 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதில் ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். ₹1 நாணயம் இல்லாட்டி ₹5 நாணயம் இல்லாட்டி ஒரே ஒரு வெள்ளி காசு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடு கூட ஒரு விரலி மஞ்சள். சப்போஸ் விரலி மஞ்சள் எங்கள் கிட்ட இல்லைம்மா, இந்த பதிவு இப்போ நாங்கள் அவசரமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க குண்டு மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நல்ல உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு நீங்கள் சுவாமி கிட்ட வச்சுட்டு இன்றைக்கி ராத்திரி சுக்கரஹோரை நேரத்தில் அந்த ஒரு முடிச்சுக்கும் தூபதீபம் காமிச்சிட்டு உங்ககிட்ட வெள்ளை கலர் துணி இருந்ததுன்னா வெள்ளை முடிச்சு நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நமக்கு சுக்கர பகவானுக்கும் சரி நமக்கு சந்திரனுக்கும் சரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வச்சு நம்ம பண்ணுறப்ப நமக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக மஞ்சள் துணி உபயோகப்படுத்திக்கலாம். அப்படிங்கிட்ட துணியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த எல்லா பொருட்களையுமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சும்மா கூட உங்களுடைய அரிசி பானைக்குள்ளே போட்டு வைக்கலாம். அதில் நமக்கு பூச்சியோ வண்டோ எந்த இதுவுமே உங்களுக்கு வண்டு பிடிக்கிற வேலை அப்படி எதுவுமே நமக்கு வராது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்த பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸாக இருக்குது, இந்த விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் இல்லாட்டி பசங்க அவங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் அப்படியே ஒரு சுவாமி ரூமில் நின்றுட்டு மனசார வேண்டிட்டு, இல்லாட்டி எந்த இடத்துல நிற்கிறீங்களோ, எங்கே அரிசிப்பானை வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நல்ல மனசார கையெடுத்து உங்களுடைய சாமியை வேண்டிக்க சொல்லி உங்கள் பிள்ளைங்க கையால் கூட நீங்கள் இந்த 8 to 9 இல்லாட்டி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இப்படி அரிசி டப்பாவில் நீங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் நீங்களே நோட் பண்ணி பாருங்கள், குடும்பத்தில் எவ்வளோ ஒரு அதீதமான ஒரு பணப்பழக்கம் இருக்குது. அதாவது பெரிய அளவில் நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டு அடிப்படையில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய கணவர், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லபடியான, அதாவது நல்ல சாப்பாடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான போதுமான அளவுக்கு பணம், நமக்கு அந்த கடன் இல்லாத சூழல், இது மாதிரியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக அந்த ஒரு யோகத்தை இன்றைய நாளும் சரி, இந்த பௌர்ணமி திதியும் மகாலட்சுமியுடைய அருளும் அந்த சுக்கரஹோரை நேரம் இருக்குது பார்த்திங்களா, 8 to 9, இந்த ஒரு நேரம் நமக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. அதனால் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளை தப்பி தவறி கூட யாருமே தவற விடாதீங்க. இந்த முடிச்சானது அதிகபட்சமாக ஒரு 3 மாதங்கள் நம்முடைய அரிசி டப்பாவில் இருந்தால் கூட நமக்கு எந்தவித பாதிப்பும் வராது. நீங்கள் இல்லை அப்படி மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமியில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லாட்டி 3 மாதத்துக்கு நம்ம அரிசி டப்பாவில் இருக்கட்டும், அதற்கப்புறம் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் எடுத்து மாற்றிக்கலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில்
ஓம் சோமாய நமக அப்படிங்கிற சந்திர பகவானுடைய அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. சந்திரனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு. அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணுறப்ப மற்ற எல்லாருமே இதை பார்த்து பயனடைவாங்க.